ஹாய். இந்த 24 கேரட் கோல்டு உண்டியலில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் என்ன வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ சம்மந்தமாக எனக்கு எந்த ஒரு கேள்வியுமே வரல. ஒரு 2-3 பேர் நைஸ் சூப்பர் தேங்க்யூ சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி அந்த வீடியோவில், இந்த 24 கேரட் கோல்டு உண்டியல் நீங்கள் எங்கே வாங்கினீங்க, ஆன்லைனில் வாங்கினீங்களா, லிங்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கீங்க. நான் நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நான் இது நான் சென்னையில் இருக்கேன். ஸோ போரூர் சரவணா ஸ்டோரில் வாங்கினது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இதோட ப்ரைஸ் கேட்டிருந்தீங்க. நான் வாங்கினப்போ 100 ரூபா கொடுத்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் 100 ரூபா. இன்னும் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த ப்ராடக்ட் மீஷோவில் கிடைக்கிது, நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ், நானுமே செக் பண்ணி பார்த்தேன், ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்களே, சரி ஓகே ஆன்லைனில் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நான் மீஷோ, ஷாப்ஸி அதிலெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. ஆனால் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டெல்லாம் எனக்கு தெரியல. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். எந்த சிஸ்டர் மீஷோவில் இருக்குது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களோ, ஸோ ப்ளீஸ் நீங்கள் கண்டிப்பாக லிங்க் கொடுங்க. வேணுன்றவங்க போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன், எனக்கு ஒரு வேளை லிங்க் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு நான் லிங்க் அந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ நான் இது போரூர் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக பார்த்தோன்னே தான் பிடிக்கும். ஏன்னா இதோட ஷேப்பே 24 கேரட் கோல்டு பார் அந்த மாதிரி தான் இருந்தது. இது நான் வாங்கணும்னு சொல்லியே போகல. ஸோ யதார்த்தமாக கண்ணில் பட்டது தான். இதுவே நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய பேர் இதை செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி இது கவரை பிரித்து போடுறது, இது மேலே அடியில் மூடி இருக்குது பார்த்திங்களா, அந்த மூடியை தனியாக கலட்டி போடுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நிறையா பண்ணி வச்சுருந்தாங்க. நான் போய் பார்க்கும்போது இருந்ததே ஒரு 3 பீஸோ 4 பீஸோ தான். ஸோ அதில் எனக்கு இப்படி செட் ஆகி அமைஞ்சு நான் வாங்கிட்டு வந்ததே அன்றைக்கி பெரும்பாடு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்குமே இது பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சென்டிமெண்ட்டாக நல்ல வைப்ரேஷனாக இது இருக்கும் நம்ம சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணனால தான் நான் இதை சரி சொல்லி வாங்கிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணேன். இதோட ரேட் என்ன அப்படின்றது தெரியல. ரெண்டாவது இது அடியில் இருக்குது பார்த்திங்களா, அந்த மூடி இருந்த 4 பீஸ்க்குமே சரியில்லாமல் தான் இருந்தது. 2 பீஸ்க்கு கலண்டி மூடியே இல்லை, தொலைஞ்சு போயிருந்தது. ஸோ நான் பார்த்து தேடி கண்டுபிடிச்சி இதோட மூடியை நானே பார்த்து தேடி கண்டுபிடிச்சி தான் எடுத்து போட்டு செட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதோட ரேட் என்ன அப்படின்றதே தெரியல. ஸோ எல்லா பீஸுமே காலி. இருந்த 4 பீஸ்லேயுமே ரேட் ஸ்டிக்கர் இல்லை, எல்லாத்தையுமே பிரித்து போட்டு தான் வச்சுருந்தாங்க. ஃபைனலாக பில்லிங் செக்ஷன் வரைக்கும் இதை கொண்டு ரேட் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னாங்க. சரி, ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, ரேட் கிடச்சிதுன்னா நீ எடுத்துக்கோ, இல்லைன்னா பரவாயில்ல விட்டுரு அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு 100 ருபீஸ் வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபைனலாக பில் பண்ணி வாங்கினேன். இது நான் வாங்கினப்போ எடுத்த வீடியோ தான். ஆனால் அப்போ என்னால் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. சரி ஓகே, ஒரு உண்டியல் வாங்குறத போய் நம்ம ஒரு வீடியோவாக போடணுமா அப்படின்ற மாதிரி தான் யோசித்தேன். அதுக்கப்புறம் சேவிங்ஸ் பண்ணிவிட்டு அந்த சேவிங்ஸ் கால்குலேஷன் பண்ணுறப்போ நான் ஒரு வீடியோ பேசி போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பேருக்கு இந்த உண்டியல் பார் பிடிச்சிருந்தது. ஸோ எங்கே வாங்கினீங்க நிறைய பேர் கேட்டனால நான் அந்த வீடியோ